இன்னைக்கு நம்ம ஃபோன கையில எடுத்தாலே, அதுல நம்ம சருமத்த எப்படி பாதுகாக்கிறது? நம்ம தலைமுடிய எப்படி பாதுகாக்கிறது? சர்க்கரை அளவ குறைச்சு நம்ம உடம்ப எப்படி பாதுகாக்கலாம்? இப்படின்னு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இத நெறைய பேர் கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சுட்டோம். இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா, நம்மளுடைய பற்கள எப்படி பாதுகாக்கிறது? அப்படிங்கிறத பத்தி பெரிய லெவல்ல யாருமே பேசுற மாதிரி தெரியல. நம்மளும் அதுல கவனம் செலுத்துறோமா? அப்படிங்கிற கேள்வி வருது. பொதுவாவே பற்கள பாதுகாக்கிறது அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு 2 தடவ பல் துலக்குனா போதும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அத தவிர இன்னும் ஒரு 4 முக்கியமான விஷயங்கள மருத்துவர்கள் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல மருத்துவர்கள் ஒரு நாளைக்கு 2 தடவ பல் துலக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே 2 தடவையுமே பொறுமையாக தான் பல் துலக்கணும். அத விட்டுட்டு 2 தடவையும் வேகமா நம்ம பல் துலக்கிட்டு போறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நேரம் இருக்கிறவங்க பொறுமையா 2 தடவ பல்லு விளக்கலாம். அப்படி நேரம் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை பல் துலக்குனா கூட பொறுமையாகவும், மெதுவாகவும் பல் துலக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவுக்கு முன்னாடி தான் பல் துலக்கணும். உணவுக்கு பின் பல் துலக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே நெறைய பேரு இந்த பெட் காஃபி குடிக்கிற பழக்கத்த வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு குடிக்கிற காஃபி பல்லுல படுறதுனால, அது எனாமல ரொம்பவே சாஃப்ட் ஆக்கிரும். அதற்கு பிறகு பல் தேய்க்கும்போது, எனாமல் தேய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால எப்பவுமே காலையில எந்திரிச்சோன்ன, உணவுக்கு முன்னாடி பற்கள நம்ம துலக்கிரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் ஏதாவது ஒரு மாதிரி வித்தியாசமா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, வெறும் தண்ணீயால வாய் கொப்பளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 3வதா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பல் துலக்கும்போது ஒரு தடவ எச்சில் துப்பும்போதும் உங்களுடைய வாய கழுவணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மாறா அப்படி பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க விளக்கக்கூடிய அந்த பேஸ்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கிறது, நீங்க ஒரு தடவ வாய் கொப்பளிக்கும்போதும் அது சீக்கிரமாவே போக ஆரம்பிச்சுரும். இதனால நீங்க முழுமையுமா பல் துலக்க மாட்டீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 5 நிமிஷம் பல் துலக்குற மாதிரி தெரியும். ஆனா, முதல் தடவ நீங்க விளக்குறது மட்டும் தான் பல் துலக்குறதிலே சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு தடவ நீங்க எச்சி வேணா துப்பலாமே ஒழிய, வாய கொப்பளிக்க கூடாது. மொத்தமா நீங்க பல்லு விளக்கி முடிச்சதுக்கு பிறகு தான் வாய் கொப்பளிக்கவே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 4வதா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விலை உயர்ந்த பேஸ்ட்கள யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பற்கள பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது விலை குறைவான பேஸ்ட்டா இருந்தா கூட, அதுல ஃப்ளோரைடு இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா அத பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத தவிர ஃப்ளோரைடு இல்லாத அந்த பேஸ்ட்டுகள்ல சிறப்பா வேற எத குடுத்திருந்தாலுமே, அது உங்க பற்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதா வேலை செய்யாது அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 4 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணா அப்படின்னா, நம்மளுடைய பற்களையும் ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும், பாதுகாப்பானதாகவும் பார்த்துக்க முடியும்.